குரலற்றவர்களின் குரல் யூடியூப் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நாம இப்ப பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நுகர்வோர் கோர்ட்டில் தன்னார்வ சட்ட பிரதிநிதியாக ஆஜராவது எப்படி என்ற தலைப்பை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் சேர்த்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் செங்கல்பட்டுல தான் செயல்படுது. இப்போ அந்த செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தினுடைய தலைவர் காசி பாண்டியன் அவர்கள் மிக அருமையான சூப்பரான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவை எப்படி போட்டாங்க, அந்த வழக்க யார் தாக்கல் பண்ணாங்க, அந்த வழக்குல பாதிக்கப்பட்டவங்களுக்காக யார் ஆஜராகி தன்னார்வ சட்ட பிரதிநிதியா ஆஜரானாங்க அப்படின்றத விலாவரியா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு இல்லைங்க, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகா, அந்த தாலுகாவை சேர்ந்த இரும்புலிச்சேரி கிராமத்தை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்க பேர் விஜயலட்சுமி. அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கிராம நத்தம் பட்டா இருக்கு, அவங்க பேர்ல பட்டா இருக்கு, அந்த பட்டா உள்ள இடம் மற்றும் சர்வே நம்பர், அந்த இரும்புலிச்சேரி கிராம புல எண் பாத்தீங்கன்னா 92/3. இந்த வீட்டு மனை, இந்த சர்வே நம்பர் உள்ள வீட்டு மனைய அளந்து அத்து காமிக்க சொல்லி திருக்கழிக்குன்றம் வட்டாட்சியர், அதுக்கப்புறம் திருக்கழிக்குன்றம் தலைமை எடுத்து நில அளவையர், அடுத்தது நம்ம நெரும்பூர் குறுவட்டத்தை சேர்ந்த நில அளவையர், அடுத்தது இரும்புலிச்சேரி கிராம நிர்வாக அலுவலர், இவங்கெல்லாம் இந்த வழக்குல எதிர்மனுதாரா வரவங்க. இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இரும்புலிச்சேரி கிராமத்தை சேர்ந்த விஜயலட்சுமி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க முன்னாடி சொன்ன அந்த சர்வே நம்பருக்கு பணம் கட்டுறாங்க. பணம் கட்டியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அளக்காம அந்த இடத்துக்கு வந்ததாகவும், அங்க வேற ஒரு பார்ட்டிக்கும் இந்த விஜயலட்சுமியுடைய குடும்பத்தாருக்கும் சண்டை ஏற்பட்டதாகவும், நாங்க அந்த இடத்த அளந்து காமிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல என்ன பண்ணிருக்காங்க, இணையதளத்துல ஒரு பொய்யான அறிக்கையை பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. இத பார்த்துட்டு அந்த அம்மா சமூக ஆர்வலர், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மதுராந்தகத்தை சமூக ஆர்வலராக இருந்து கொண்டு வரும் தா அமரன் அவர்கிட்ட சட்ட உதவி கேட்கிறாங்க. தா அமரன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்ததுன்றத அவர் ஆன்லைன்ல செக் பண்ணும் போது, இவங்க இடத்த அளக்காமையே அளந்ததா, அதுவும் இந்த விஜயலட்சுமி அம்மா கையெழுத்து போட்டதா ஒரு ஆவணத்தை, பொய்யான ஆவணத்தை உருவாக்கி சேவை குறைபாடை செய்து, அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, அநியாயமாக சட்டவிரோத சேவை, நியாயமற்ற வணிக பழக்கம், அந்த நிலையில இந்த செயல்பாடு அவங்க செஞ்சிருக்காங்க. அது அமரன் மூலமா இது தெரிய வருது. உடனே அமரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயலட்சுமியையே 14 பர்சனாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 35ல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கெல்லாம் தெரியும், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 35ல வழக்கு போடுவதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பணும். அந்த அறிவிப்பு நோட்டீஸ் யாராருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா, இப்போ இந்த காணொலியில முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, திருக்கழிக்குன்றம் வட்டாட்சியர், அதுக்கப்புறம் திருக்கழிக்குன்றம் தலைமை எடுத்து நில அளவையர்,
அதுக்கப்புறம் வந்து நெரும்பூர் குறுவட்ட நில அளவையர், அதுக்கப்புறம் இரும்புலிச்சேரி கிராமத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர், எல்லாருக்கும் வந்து அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த அறிவிப்பு நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லல. ஆனா இந்த நிகழ்வுல, இந்த அளக்காக இந்த நிகழ்வுல பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுக்கிறாங்க. சண்டை மூட்டி விட்டதுனால இந்த விஜயலட்சுமி அம்மா வந்து தாக்கப்பட்டு அவதூறுக்கு, அதாவது அவதூறான பேச்சுக்கு உள்ளாகி போய் காவல் நிலையத்திலும் புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்ககிட்ட எங்க எங்க நிலத்தை வந்து அளக்க விடாம பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரும் போய் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர்லயும் பல பஞ்சாயத்துலாம் கூட நடந்திருக்குது. அந்த பஞ்சாயத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது உங்க இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் கூட தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த விஜயலட்சுமி அம்மா அந்த சர்வே நம்பர் 92/3 அந்த சர்வே நம்பர்ல இருக்கிற இடம் வந்து அளந்து அத்துக்காகணுன்றதுதான் அந்த அம்மாவுடைய ஒரு கோரிக்கை. அதுக்கான உரிய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன்ல பதிவும் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க செய்யாம மோசடியா திருட்டுத்தனமான ஒரு சேவை குறைபாடான ஒரு வேலையை வந்து இந்த மேற்படி நால்வரும் செஞ்சிருந்தனால இவங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறாங்க. கன்சியூமர் கோர்ட்ல எங்க போறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் ஒரே மாவட்ட நுகர்வோர் குறைத்துறை ஆணையம் தான், அது வந்து செங்கல்பட்டுல செயல்படுது. அந்த செங்கல்பட்டுல வழக்கு தாக்கல் செய்த உடனே அந்த சிசி நம்பர் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிசி நம்பர் ஆகும், உங்களுக்கு தெரியும், கன்சியூமர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அந்த சிசி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 76/2025. அந்த நம்பர் ஆன பிறகு இந்த மேற்படி நால்வருக்கும் அந்த திருக்கடிக்குன்ற தாசில்தாரு, அந்த எக்ஸ் சர்வேரு, விஓ, இந்த 4 பேருக்குமே வந்து நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போன பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகிறாங்க. அவருக்காக யார் ஆஜராகிறாங்கன்னா, ஜிபி, அவர் பேர் வந்து மாதேஷ்குமார், அவர் தான் வந்து ஆஜராகிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம விஜயலட்சுமிக்காக யார் ஆஜராகிறாங்கன்னா, நம்ம தா அமரன். அவரு கட்டளை 3 விதி 2ல வந்து ஒரு மனு போட்டு இந்த அம்மாவுக்காக நான் ஆஜராகணும், பவர் ஆஃப் அட்டர்னி வந்து நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி 100 ரூபாய் பத்திரத்துல பவர் ஆஃப் அட்டர்னி வந்து எழுதி தராங்க. அதையும் அந்த தலைவர், அந்த கன்சியூமர் கோர்ட்டினுடைய தலைவர் மிஸ்டர் நம்ம அவர் பேர் வந்து சாமி பாண்டியன் அவர்கள் வந்து அதை வந்து ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சிஎம்பி நம்பரும் தராங்க. அந்த சிஎம்பி நம்பர் பாத்தீங்கன்னா 78/2025. அதுக்கு ஆர்டரும் போட்டுறாங்க. நம்ம அமரனை வந்து ஆஜராகிறதுக்கு உத்தரவும் போட்டுறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், நமது நேயர்களுக்கு தெரியும், முதல்ல வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்ல வழக்குரை தாக்கல் பண்ண பிறகு அடுத்தது எதிர் மனுதாரர்களுக்கு சம்மன் போகும். சம்மன் போன உடனே இவங்கெல்லாம் அரசு ஊழியர்ன்றதுனால ஜிபி வந்து ஆஜராயிட்டாரு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த வழக்குரைக்கு மறுப்புரை வந்து தாக்கல் பண்றாங்க. அந்த மறுப்புரையை வாங்குது நீதிமன்றம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ண சொல்றாங்க மனுதாரர் தரப்புல. இவங்களும் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க, அவங்களும் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்க. அடுத்தது என்ன நடக்கும், இவங்க மனுதாரர் தரப்புல என்னென்ன ஆவணங்களை வந்து குறியீடு பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 முதல் 14 ஆவணங்களை வந்து குறியீடு பண்றாங்க மனுதாரர் தரப்புல. எதிர் மனுதாரர் தரப்புல ஒரே ஒரு ஆவணத்தை மட்டும் அவங்க வந்து அவங்க தரப்புல குறியீடு பண்றாங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன பண்ணது, வாதுரையை தாக்கல் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் மனுதாரர் வந்து சைட்ல வாதுரையும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓரல் ஆர்குமெண்ட்டும் பண்றாங்க. நம்ம அமரன் சார் தான் பண்ணிருக்காரு ஓரல் ஆர்குமெண்ட். ஆனா எதிர் மனுதாரர் சைட்ல ஜிபி ஆஜராயிருக்காரு. வாதுரைய போட்டுட்டு ஒரு மெமோ தாக்கல் பண்றாங்க. அந்த வாதுரையே வந்து ஓரல் ஆர்குமெண்டா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெமோ வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. பாருங்க, அதாவது சட்டம் படிச்ச அரசு தரப்புல அரசு தரப்புக்காக ஆஜராகிற ஜிபி வந்து எழுத்துப்பூர்வமான வாதுரையை கொடுக்காத கண்டி ஓபன் கோர்ட்ல அவர் வந்து என்ன பண்ணல, வாதுரை பண்ணல, ஓரல் ஆர்குமெண்ட் பண்ணல. ஆனா நம்மள மாதிரி இருக்கிற 14% இருக்கிற நம்மள மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிமுக்காக ஆஜராகக்கூடிய அமரன் மாதிரி சாரங்கள்லாம் வந்து நீதிமன்றத்துல ஓபன் கோர்ட்ல வாதுரையும் தாக்கல் பண்றாங்க, ஓரல் ஆர்குமெண்ட்டும் பண்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வருது. முடிவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த
காசி பாண்டியன் அந்த கன்சியூமர் கோர்ட்டினுடைய தலைவர் காசி பாண்டியன் வந்து அருமையா வந்து அந்த வழக்கை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்த்தேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அருமையா அவர் வந்து பரிசீலனை பண்ணிருக்காரு. அதாவது ஒரு இந்த நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நீங்க அதாவது எதிர்மனுதாரர் சைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு சேவை குறைபாடு வந்து செஞ்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் சேவை குறைபாடு, எந்த சட்டத்தின்படி சேவை குறைபாடு வருதுன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 2 உட்பிரிவு 11 கூடுதல் உட்பிரிவு 2 இது வந்து சேவை குறைபாடு அப்படின்றத அவர் வந்து முதல்ல வந்து அவர் வந்து கருத்துல கொள்றாரு. அந்த வழக்குல இருக்கிற அந்த விஷயத்தை வந்து சீர்தூக்கி பாக்குறாரு. அடுத்தது அவங்க பண்ணது எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 2 உட்பிரிவு 47 படி ஒரு அநியாயமான சட்டவிரோத சேவை மற்றும் நியாயமற்ற வணிக பழக்கம் அப்படின்றத அவர் வந்து அதை வந்து குறியீடு பண்றாங்க. குறியீடு பண்ணிட்டு அதை வந்து இதெல்லாம் பண்ணது தப்பு. இவங்க வந்து அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா மனுதாரனுடைய கையெழுத்தையை போலவே அவங்க போட்டு அதையும் இணையதளத்துல ஏத்தனது ஒரு பெரிய மாபெரும் குற்றம் சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் கோர்ட்ல வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்களையும் ஒரு அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இது வந்து கிரிமினல் குற்றம்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம காசி பாண்டியன் ஐயா வந்து தலைவர் வந்து அழகா வந்து அதுல வந்து எழுத்துப்பூர்வமாவே கொடுத்திருக்காரு. அதனால இந்த 4 பேரும் திருக்கழிக்குன்றம் தாசில்தாரு, ஹெட் சர்வேரு, விஓ இவங்கெல்லாம் வந்து கிரிமினல் குற்றம் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கன்சியூமர் நுகர்வோர் சட்டத்துல அதாவது மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு தலைவரும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு முனையத்தின் தலைவர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 16 படி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதால் எதிர்மனுதாரர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் அவர் வந்து அழகா வந்து ஒரு உத்தரவாவே போட்டிருக்காரு. அந்த உத்தரவு பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு மொத்தமாவோ அல்லது தனித்தனியாவோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த உத்தரவுல பாத்தீங்கன்னா மனுதாரர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு 10,000 ரூபாவும் இந்த வழக்கு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாவும் ஆக மொத்தம் வந்து 20,000 ரூபாய் வந்து இந்த வழக்குல வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 தினங்களுக்குள்ள இந்த மனுதாரர் கோரிய அந்த இடத்த வந்து அளந்து அத்து காமிச்சு உரிய சான்றையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பணத்தையும் 60 நாள்ல இந்த 20,000 60 நாள்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி 60 நாள்ல கொடுக்கலன்னா எதுல இருந்து அந்த 60 தினத்து முடிஞ்ச உடனே தராதுல இருந்து அந்த தினத்துல இருந்து ஒரு நாளைக்கு 9% வட்டியுடன் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அழகா சொல்லியிருக்காரு. அதனால இந்த வழக்கு வந்து ரொம்ப அருமையான தீர்ப்பை வந்து இது காட்டுது. கண்டிப்பா வந்து பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பா நம்ம செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைவர் காசி பாண்டியன் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியையும், அடுத்ததா இந்த குரலற்றவர்களின் குரல் யூடியூப் சேனலுக்கு வந்து நமது பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் சார்பா இந்த செய்தியை வந்து மக்களுக்கு பரப்ப உதவி செய்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.